யோபுடைய நம்பிக்கை, யோபு 23 சொல்ற, எனக்கு வேண்டிய ஆகாரத்தை பார்க்கிலும் அவர் சொன்ன வார்த்தையை நான் காத்துக்கொண்டேன். சொல்லிட்டு தான் சொல்றார், எனக்கு குறித்திருக்கிறது என் ஆண்டவர் இன்னைக்கு காலையில் இந்த வார்த்தை என்னோடு ரொம்ப இடைப்பட்ட வார்த்தை. எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார் என்றால், யோபு கிட்ட ஏற்கனவே யோபு வாழ்க்கையில் என்ன செய்வேனுங்கிறதை கர்த்தர் பேசி இருந்திருக்கலாம். அதனால தான் சொல்றேன், அந்த வார்த்தை என் இருதயத்துக்குள்ள. ஆனா இன்னைக்கு நடக்கிறத பார்த்தா அப்படி இல்லை. யோபு ஏன் இன்னும் தைரியமா நிக்கிறார் தெரியுமா? யோபு சொல்றார், எனக்கு அவர் சொன்ன வார்த்தை இருக்குது. அப்ப என்ன வார்த்தை சொல்லி இருந்திருப்பார்? யோபு, நான் உன்னை இப்படி நிறுத்த போறேன், ஏதோ ஒன்று சொல்லியிருப்பான்னு வச்சுக்கோங்களேன். உன் லைஃப் முடியும் போது நான் இப்படி நிறுத்துவேன் யோபுவே, அப்படிதான் சொல்லியிருப்பார்னு வச்சுக்கோங்க. அது சொல்லி தான் சொல்றாரு, எனக்கு குறித்திருக்கிறா, எனக்கு குறித்திருக்கிறா, எனக்கு குறித்திருக்கிறபடி அவர் செய்வார். இந்த வார்த்தையெல்லாம் பிடிச்சு சொல்ல ரீசன், அவர் சொன்ன வார்த்தை ஒன்று இருக்குது. ஆனா இன்னைக்கு நடக்கிறது அப்படி இல்லை. இன்னைக்கு நடக்கிறது எல்லாமே தலைகீழா தான் இருக்குது. இன்னைக்கு நடக்கிறது எல்லாமே தலைகீழா தான் மாறிக்கொண்டிருக்கிறது. ஆனாலும் யோபு சொல்றார், எனக்கு குறித்திருக்கிறது. ஏன்னா அவனுக்கு தெரியும், என்ன அவர் பார்த்தது இப்படி கிடையாது, என்ன அவர் பார்த்தது அப்படிதான் பார்த்திருக்கிறார். அதனால எனக்கு தைரியமா சொல்ல முடியும், இது என் வாழ்க்கையை முடிக்காது. ஹல்லேலூயா, ஆமென். ஒரு தேவ பிள்ளைங்க, இன்னைக்கு என்கிட்ட இடைப்பட்ட இந்த ரேமா இதுதான். டேய், உனக்கு ஒரு வார்த்தை சொல்லி இருக்கிறார்ல, அப்படிதான் உன்னை பார்த்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ இன்னைக்கு நீ சந்திப்பதல்ல முடிவு, அவர் உனக்கு சொன்னதுதான் முடிவு. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். இப்போ ஒரு கேள்வி உங்க முன்னாடி, உங்கள்கிட்ட என்ன பேசி இருக்கிறார்?